Hello friends, welcome to JC Tech Tamil. நான் ஜெயச்சந்திரன். இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம் அப்படினா பைக் ஹெட்லாம்ப் அதாவது வந்து இன்ஜின் ஆன் ஆயிருக்கப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுற மாதிரியும் இன்ஜின் ஆஃப் ஆச்சு அப்படினா ஆட்டோமேட்டிக்கா ஹெட்லாம்ப் வந்து ஆஃப் ஆகுற மாதிரி வந்து ரிலே யூஸ் பண்ணி செட் பண்ண போறேன். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படினா பொதுவா அந்த BS3 BS4 அந்த மாதிரி பைக்ல பார்த்தோம் அப்படினா இப்போ 100 cc அந்த மாதிரி வண்டியில எல்லாம் வந்து ஹெட்லாம்ப் வந்து AC கரண்ட்ல இருந்து எரியும். சோ அதனால வந்து RR யூனிட்லேருந்து வர அவுட்புட் வந்து டைரெக்டாக ஹெட்லாம்புக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் இன்ஜின் ஆன் ஆயிருந்தால் மட்டும்தான் வந்து ஹெட்லாம்ப் எரியும். அதுக்கப்புறம் BS6 மாடல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சென்சார்லாம் நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து பேட்டரி கெப்பாசிட்டியும் வந்து கொஞ்சம் கூட கொடுத்துருப்பாங்க. அதே போல் வந்து ஹெட்லாம்பும் வந்து LED இல்லை ஹாலஜன் அப்படி இருந்தால் கூட வந்து டைரெக்டாக DC கரண்ட்டில் வந்து ஹெட்லாம்ப் எரியும். அதனால் சில பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா நம்ம கீ வந்து சாவி போட்டு ஆன் பண்ண உடனே வந்து ஹெட்லாம்ப் எரியும். அது மாதிரி ஒரு டைப்பும் இருக்குது. சில வண்டிகளில் வந்து ஆட்டோமேட்டிக்காக BS6 வண்டியாக இருந்தாலும் கூட DC பவரில் வந்து ஹெட்லாம்ப் எரிஞ்சால் கூட இக்னிஷன் அதை கீயை ஆன் பண்ணிவிட்டு இன்ஜினை ஆன் பண்ணால் மட்டும்தான் ஹெட்லாம்ப் எரியும். கில் சுவிட்ச் யூஸ் பண்ணி இன்ஜினை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஹெட்லாம்ப் வந்து ஆஃப் ஆகும். ஸோ அந்த மாதிரியும் பைக்ஸ் வந்து இருக்குது. பொதுவாக வந்து இப்போ இது வந்து கவாசாக்கி பைக். இந்த பைக்கில் டிஃபால்ட்டாக இருக்கிற ஹெட்லாம்ப் செட்டப்பு ஆன் ஆஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் கீயை ஆன் பண்ணுறேன். கீயை ஆன் பண்ணோம் அப்படின்னா ஹெட்லாம்ப் வந்து எரியாது. ஸோ ஒரு டைம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஹெட்லாம்ப் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இதில் நான் ஆன் ஆஃப் வந்து எரியும். கில் சுவிட்ச் மூலியமாக நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் கில் சுவிட்ச் மூலியமாக வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னென்னா ஹெட்லாம்ப் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதில் வந்து ஹை பீம் லோ பீம் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். திரும்ப வந்து நான் கீயை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணேன் அப்படின்னா ஹெட்லாம்ப் வந்து எரியாது. அதுக்கப்புறம் இன்ஜினை ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஹெட்லாம்ப் வந்து கண்டினியூவாக எரிய ஆரம்பிச்சிடும். கில் சுவிட்ச் மூலியமாக நான் ஆன் ஆஃப் பண்ணாலும் வந்து ஹெட்லாம்ப் வந்து கண்டினியூவாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை தான் நான் வந்து இப்போது ஆல்ட்ரு பண்ண போகிறேன். ஸோ நம்ம டிராஃபிக்கில் நிற்கிறோம் இல்லை சிக்னலில் நிற்கிறோம், கொஞ்சம் லாங்காக நிற்க வேண்டியது இருக்குது அப்படின்னா கில் சுவிட்ச் மூலியமாக வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணுறது வந்து நல்லது. பொதுவாக இந்த பைக்கில் பொறுத்தவரையிலும் பேட்டரியும் வந்து கெப்பாசிட்டி கொஞ்சம் கூட தான். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து டவுன் ஆகாது. ஆனால் நான் என்னென்னா இதில் ஆக்சஸரிலாம் நிறையா ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ USB சார்ஜரு, அதுக்கப்புறம் கியர் இண்டிகேட்ரு, ஆக்சஸரி லேம்ப்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆக்சஸரி லேம்ப் நம்ம யூஸ் பண்ணுற சமயத்தில் கண்டினியூவாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி கொஞ்சம் டவுன் ஆக பாசிபிள் இருக்குது. அதே சமயத்தில் பேட்ரி ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னா கொஞ்சம் பழசாயிரும். ஸோ அந்த சமயத்துலேயும் வந்து பேட்ரி வந்து கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நான் இப்போ இந்த பைக்கில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ரிலே யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜின் ஆன் ஆனால் மட்டும்தான் வந்து ஹெட்லாம்ப் எரியிற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். பொதுவாக வந்து 4 பின் இல்லை 5 பின் ரிலே பார்த்தோம் அப்படின்னா 12 வோல்ட்டில் வந்து ஒர்க் ஆகக்கூடிய ரிலே, 10 வோல்ட்லேருந்து 14 வோல்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு எந்தவித ப்ராப்ளம் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகும். 10 வோல்ட்டு கீழே போகுது அப்படின்னா சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது. அதே சமயத்தில் 14 வோல்ட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் அது வந்து DCயில் ஒர்க் ஆகக்கூடியது. இப்போ நான் கையில் வச்சுருக்க ரிலே பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் பல்சர் வந்து 150 cc BS3 மாடல் அந்த பைக்கோட ரிலே. இந்த ரிலே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா RR யூனிட்லேருந்து வர AC கரண்ட் மூலியமாக இந்த ரிலே வந்து ஆன் ஆஃப் பண்ண முடியும். அதே சமயத்தில் RR யூனிட்டுக்கு வர அதாவது இன்ஜின்லேருந்து வர அவுட்புட்டு RR யூனிட்டுக்கு போயிட்டு நம்ம பேட்ரி சார்ஜ் அதே சமயத்தில் ஹெட்லாம்போ இல்லை மற்ற விஷயத்துக்கும் வந்து RR யூனிட்லேருந்து அவுட்புட் வரும். AC கரண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு சில பைக்கில் 3 வோல்ட்லேருந்து ஆரம்பித்து 3 வோல்ட் 6 வோல்ட்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட அது 200 வோல்ட் வரையிலும் கூட வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். நம்ம RPM ரைஸ் பண்ணுறோம். ஸோ அது அந்த மாதிரி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். அந்த சமயத்தில் இந்த ரிலே வந்து எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் இன்ஜின்லேருந்து சிக்னல் அதாவது அந்த AC கரண்ட் சிக்னல் வந்தாவே போதும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டு கண்டினியூவாக வந்து எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் ஒர்க் ஆகும். இப்போ இந்த ப்ளூ கலர் சாக்கெட்டில் வந்து இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ஸோ RR யூனிட்லேருந்து வர ஒரு அவுட்புட்டை வந்து பாசிட்டிவ் இதில் கொடுத்துட்டு நெகட்டிவ் வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணிக்கலாம். பைக்கில் ஏதோ பாடியிலையோ இல்லை இண்டிகேட்டரில் இருக்க நெகட்டிவ்லேயே நம்ம வந்து கிரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் கலர் சாக்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லாம்புக்கு போகிற பாசிட்டிவ் கனெக்ஷனை வந்து ஒன்று இன்புட்டாகவும் அதுக்கப்புறமேட்டுக்கு ரிலே ஆன் ஆச்சு அப்படின்னா அது வந்து அவுட்புட்டாகவும் வெளியே வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பைக்கில் ஃபிட் பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்லிட்டு ஒயரிங்கோட நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.
RR யூனிட்டுக்கு ஏசி கரண்ட் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜினில் இருக்க மேக்னெட் காயில் அதிலிருந்து தான் ஏசி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி அதை வந்து RR யூனிட்டில் இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்னெட் காயிலேருந்து RR யூனிட்டுக்கு இன்புட்டாக வர அந்த லைனில் நம்ம வந்து ஒரு ஒயர் எடுத்து அதை வந்து ரிலே ஆன் பண்ணுறதுக்கான பாசிட்டிவ் டெர்மினலாக யூஸ் பண்ண போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாஸ் லைட்டும் வந்து இந்த மாதிரி நம்ம செட் பண்ணுறப்போ வந்து பாஸ் லைட்டும் வந்து இன்ஜின் ஆன் பண்ணியிருக்கப்போ மட்டும்தான் வந்து எரிகிற மாதிரி செட் ஆகிரும். அது மட்டும் கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியாக பாஸ் லைட்டை வந்து இந்த ரிலேக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் தனியாக கனெக்ஷன் கொடுத்து அதையும் நம்ம வந்து செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிலேக்கு போகக்கூடிய இந்த ப்ளூ கலர் சாக்கெட்டுக்கு போகக்கூடிய பாசிட்டிவ் கனெக்ஷனும் நெகட்டிவ் கனெக்ஷனும் ஃபஸ்ட்டு செட் பண்ணுவோம். ரிலேக்கு போகக்கூடிய பாசிட்டிவ் கனெக்ஷன் நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா RR யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெகுலேட்டர் ரெக்டிஃபயர் யூனிட்டை தான் வந்து RR யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து 6 பின்னு கனெக்டர் உள்ள சாக்கெட்டு. அதில் வந்து 1 டம்மியாக இருக்கும். 3 ஒயர் வந்து இன்ஜின்லேருந்து ஸோ இன்ஜின் காயிலிருந்து இங்கே ஒரு சாக்கெட் இருக்கும். அந்த சாக்கெட்டு மூலியமாக 3 ஒயர் வந்து 3 ஏசி இன்புட் வந்து RR யூனிட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து ஒன்று பேட்ரிக்கு வந்து சார்ஜ் போகும். இன்னொரு வந்து அவுட்புட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பைக்கோட அதர் எலக்ட்ரிக்கல் யூனிட்டுக்கு பவர் சப்ளை போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஜின்லேருந்து வர 3 ஏசி அவுட்லெட் இருக்குல்ல அதுலேருந்து ஏதாவது ஒன்றுலேருந்து நம்ம கனெக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் கனெக்ஷனாக பாசிட்டிவாக வந்து ரிலேக்கு வந்து நம்ம கொடுத்துர்லாம். இந்த பைக்கில் வந்து இன்ஜின்லேருந்து 3 ஏசி அவுட்டு வந்து இந்த RR யூனிட்டில் வந்து கனெக்ட் ஆகும். சில பைக்கில் 1 இருக்கும், சில பைக்கில் 2 இருக்கும். ஸோ இதில் வந்து 3 இருக்குது. அந்த 3 போர்ட்டில் ஏதாவது ஒரு போர்ட்லேருந்து நம்ம ஒரு ஒயர் எடுத்தோம் அப்படின்னா ரிலே வந்து ஆன் பண்ணுறதுக்கான பாசிட்டிவ் லைன் வந்து அதிலேருந்து கொடுத்துர்லாம். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் கனெக்டர். ஸோ அதனால் வந்து இதை நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. இந்த இடத்துலேருந்து ஒயர் கனெக்ஷன் எடுக்காமல் அந்த RR யூனிட்டுக்கு போகக்கூடிய லைனில் வந்து நடுவில் வந்து ஒரு சாக்கெட் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் சாக்கெட் இருக்கும். ஸோ இந்த சாக்கெட் வந்து என்னென்னா இன்ஜின்லேருந்து வர ஏசி கரண்ட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி அதாவது RR யூனிட்டோட கனெக்ட் பண்ணுற மாதிரி நடுவில் ஒரு சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. அந்த சாக்கெட்டில் இருக்க 3 பின்னில் ஒரு பின்னில் வந்து நான் அந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து இப்போ வந்து ரிலேக்கு போகக்கூடிய பாசிட்டிவ் லைனு. ஸோ இது வந்து அப்படியே இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக அந்த 2 பின் சாக்கெட்டில் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளூ கலர் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். நெகட்டிவ் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பின்னு கொடுத்து சேசிஸில் கனெக்ட் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து நியரஸ்ட்டாக வந்து நெகட்டிவ் கனெக்ஷன் எங்கே இருக்கோ இப்போது பேட்ரி பக்கத்தில் இருந்ததுன்னா பேட்டரியில் கொடுங்க, இல்லை இண்டிகேட்ரு இல்லை பிரேக் லைட்டு. ஸோ ஏதோ ஒரு நெகட்டிவில் வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க நெகட்டிவ் லைன் கொடுத்துருங்க. நான் இப்போ வந்து இந்த பாடியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி நெகட்டிவ் லைன் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ரிலே ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கனெக்டரோடு நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஹெட்லாம்ப்பு கனெக்ஷனில் வந்து இன் அவுட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ இன் அவுட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போது இது வந்து ஃபியூஸ் பாக்ஸில் வந்து ஹெட்லாம்ப்புக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு தனியாக வந்து ஒரு ஃபியூஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபியூஸுக்கு போகிற இன்புட்டு அவுட்புட்டை வந்து நான் கட் பண்ணி அதை வந்து ரிலேயில் வந்து கொடுத்துருவேன். ஸோ ரிலே ஆன் ஆச்சு அப்படின்னா அந்த இன்புட்டை வந்து அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணி அது ஃபியூஸ் மூலியமாக வந்து ஹெட்லாம்ப்புக்கு போயிடும். இது வந்து ஹெட்லாம்ப்புக்கு போகிற பாசிட்டிவ் லைனு. ஸோ இந்த பாசிட்டிவ் லைன் வந்து ஃபியூஸ் மூலியமாக போய் இதில் கனெக்ட் ஆகும். ஸோ இது இன்புட்டாகவும் இது அவுட்புட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ் லைனு பவர் வர கனெக்ஷனை வந்து ரிலேயில் இன்புட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவுட்புட் லைனை வந்து ஃபியூஸோட அதர் எண்டில் வந்து நான் கொடுத்துருவேன். இப்போ நான் வந்து ஒயரிங்லாம் எல்லாம் முடிச்சிட்டேன். அந்த ஒயரிங் ஃபஸ்ட்டு வந்து ரிலேக்கு போகிற பாசிட்டிவ் நெகட்டிவை பார்த்துடலாம். ரிலே வந்து இந்த ப்ளூ கலர் கனெக்டரு. ஸோ ப்ளூ கலர் கனெக்டரில் ப்ளூ ஒயிட்டு லைன் போட்ட ஒயரு வந்து பாசிட்டிவ் லைனு, பிளாக்கு எல்லோ கலர். ஸோ இது வந்து நெகட்டிவ் லைனு. என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ RR யூனிட்லேருந்து நான் ப்ளூ கலர் லைன் வந்து கொண்டு வந்திருக்கேன். அது வந்து பாசிட்டிவ் லைன் வந்து இந்த ப்ளூ ஒயிட் லைன் போட்ட லைனோட கனெக்ட் பண்ணிட்டேன். பிளாக்கு எல்லோ லைன் போட்டது வந்து நெகட்டிவ். ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னொரு நெகட்டிவ் லைன் எடுத்து நான் பாடியில் கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு இது வந்து ரிலே வந்து ஆன் ஆஃப். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ரிலே ஆன் ஆச்சு அப்படின்னா
என்ன ஆகும்னா எல்லோ கலரில் ப்ளூ லைன் போட்டது தான் வந்து இன்புட்டு. இது வழியாக கரண்ட்டு போயிட்டு அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா வயலட் கலரில் இருக்க ஒயர் வழியாக வெளியே வரும். ஃபியூஸ் பாக்ஸில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டெர்மினல் யூஸ் பண்ணி இன் அண்ட் அவுட்டுக்கு வந்து தனித்தனியாக டெர்மினல் யூஸ் பண்ணி அவுட்புட் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து மெயின் ஹார்னஸை நான் கட் பண்ணக்கூடாது, ஏன்னா வாரண்ட்டி மற்ற இஷ்யூ வரும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மெயின் ஹார்னஸை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபியூஸ் பாக்ஸிலேருந்து ஒரு சின்ன டெர்மினல் போட்டு இன் அண்ட் அவுட்டு வந்து எடுத்து இந்த ரிலேயோட இது ஹெட்லாம்புக்கு போகிறதுக்கான பாசிட்டிவ் இன்னு பாசிட்டிவ் அவுட்டை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபியூஸ் பாக்ஸிலேருந்து இது வழியாக தான் வந்து பவர் சப்ளை வரும். அதுக்கு நடுவில் வந்து நான் ஒரு ஃபியூஸ் போட்டிருக்கேன், ஏன்னா நான் ஃபியூஸ் பாக்ஸ்லேருந்து எடுத்துருக்கிறதுனால ஃபியூஸ் வந்து கண்டிப்பாக போட்டாகணும். இங்கே வந்து 15 ஆம்ப்ஸ் வந்து ஃபியூஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதே 15 ஆம்ப்ஸ் ஃபியூஸ் வந்து நான் தனியாக வந்து ஒரு சின்ன யூனிட் மூலியமாக வந்து ஃபியூஸ் பாக்ஸ் போட்டு அதை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லோ கலரு ப்ளூ லைன் போட்டேன், அதுதான் இன்புட்டு, அதில் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவுட்புட்டு இந்த வயலட் கலரில் இருக்க அவுட்புட் லைனை கொண்டு போய் டைரெக்டாக ரிலே இது ஃபியூஸ் பாக்ஸோட இன்னொரு டெர்மினல் அதில் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து கனெக்ஷன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த செட்டப்பில் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஒயரிங் வந்து செட்டப் பண்ணியாச்சு. இந்த செட்டப்பில் வந்துட்டு இப்போ நான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லாம்ப் வந்து எரியுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கில் சுவிட்சில் வந்து இன்ஜினை ஆஃப் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் கழித்து வந்து ஹெட்லாம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் இக்னிஷன் சுவிட்ச் வந்து ஆனில் இருக்குது. திரும்ப வந்து நான் கில் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு செல்ஃபு போடுறேன். போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லாம்ப் வந்து எரியுது. திரும்ப நான் கில் சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணுறேன். ஹெட்லாம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. இந்த பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபியூஸ்லேருந்து வர ஹெட்லாம்புக்கான பவர் லைன் வந்து சுவிட்சு வரையிலும் வந்து ஒரே லைனாக வந்து அதுக்கப்புறமேட்டு ஹை பீமு லோ பீமு பாஸ் லைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேண்டில் பாரில் இருக்க சுவிட்சு மூலயமா கண்ட்ரோல் ஆகும். இப்போ நான் ஃபியூஸ் இருக்க இடத்துல ரிலே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால டோட்டலாக ஹை பீமு லோ பீமு பாஸ் லைட் எல்லாமே வந்து இன்ஜின் வந்து ஆனாக இருந்தால் மட்டும்தான் ஆன் ஆகிற மாதிரி டிஃபால்ட்டாக வந்து செட் ஆகிருச்சு. ஸோ அதனால் நான் பாஸ் லைட்டு மட்டும் இந்த ரிலேயிலேருந்து கொஞ்சம் பைபாஸ் பண்ணி, அதாவது நம்ம இன்ஜின் ஆஃப் பண்ணியிருந்தாலும் கீ மட்டும் ஆன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாஸ் லைட்டு மட்டும் எரிகிற மாதிரி இப்போ எப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுறது பார்க்கலாம். நம்ம கீ ஆன் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா ஹாரனுக்கு வந்து இன்புட் வரும். ஸோ ஹாரன் அடித்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த ப்ரௌன் கலரில் வந்து இன்புட் போயிட்டு ஹாரன் அடிக்கிறோம் அப்படின்னா இந்த ரெட் கலரில் வந்து ரிட்டன் போகும். இப்போ நான் வந்து ஹாரனுக்கு போகிற இன்புட்டு இந்த ப்ரௌன் கலர் இன்புட் லைனை வந்து கட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் ஒயிட் கோடு போட்ட ரெட் கலர் லைன் வந்து பாஸ் லைட்டுக்கு வந்து இன்புட்டாக இருக்கும். ஸோ அந்த இன்புட் லைனை நான் கட் பண்ணி ஹாரன்லேருந்து வர இன்புட் லைனை இதுக்கு வந்து இன்புட் கொடுத்துருவேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கீ சுவிட்ச் ஆன் பண்ண உடனே வந்து பாஸ் லைட்டுக்கு வந்து இன்புட் லைனில் பவர் வரும். நம்ம கீ பாஸ் லைட்டு அமுக்கிறப்போ வந்து ரிட்டன் சப்ளை வந்து இந்த ப்ளூ கலர் ஒயரில் வந்து ரிட்டன் போகும். ஸோ அதனால் வந்து இன்ஜின் ஆன் ஆகிருக்கு ஆஃப் ஆகிருக்கு அப்படிங்கிறது இல்லாமல் கீ சுவிட்ச் ஆன் பண்ண உடனே வந்து பாஸ் லைட்டு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஹாரனுக்கு போகிற அந்த ப்ரௌன் கலர் ஒயரு, ஸோ அதிலேருந்து நான் ஒரு ஒயரை எடுத்துகிட்டு பாஸ் லைட்டுக்கு போகிற இன்புட்டு இந்த ரெட் கலர் ஒயரில் வந்து நடுவில் வந்து ஒரு ப்ளூ கலர் ஒயர் நான் தனியாக வந்து கட் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னாகும் அப்படின்னா கீ ஆன் பண்ண உடனே ஹாரனுக்கு போகிற இன்புட் லைனு, ஸோ அதோட கனெக்ட் பண்ணியிருக்க பாஸ் லைட்டுக்கு போகிற இன்புட் லைனு, ஸோ இது வந்து இப்போ இதுக்கும் வந்து பவர் போகும். ஸோ கீ ஆன் பண்ண உடனே நம்ம வந்து பாஸ் லைட் வந்து யூஸ் பண்ண முடியும், டேரெக்டாக பேட்டரியில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒயரிங் எல்லாம் நான் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கீ மட்டும் ஆன் பண்ணுறேன். கீ ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லாம்ப்பு இல்லை வந்து ஆக்ஸ் லைட் எதுவுமே எரியாது. இந்த சமயத்தில் பாஸ் லைட் மட்டும் நான் அமுக்கிறேன் அப்படின்னா பாஸ் லைட் மட்டும் உங்களுக்கு வந்து எரியும்.
இன்ஜின் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல, ஆனால் பாஸ் லைட் மட்டும் எரியும். அதே சமயத்தில் நான் ஹை பீம் போடுறேன் அப்படின்னாலும் எரியாது. ஸோ இப்போ வந்து நான் இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து லோ பீமு, அதே மாதிரி வந்து ஆக்ஸ் லைட்டு எல்லாமே எரியுது. இதே சமயத்தில் நான் ஹை பீம் போடுறேன், ஹை பீம் போட்டாலும் எரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பீமு, ஹை பீமு, ஆக்ஸ் லைட்டு எல்லாமே எரியுது. ஸோ இப்படியே வந்து நான் மெயினில் வந்து கீ ஆன்லேயே வச்சுட்டு கில் ஸ்விட்ச் மூலயமா இன்ஜின் ஆஃப் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. திரும்ப வந்து இன்ஜினை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே திரும்ப எரிய ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு. உங்கள் பைக்லேயும் வந்து ஹெட்லாம்ப் வந்து கீ போட்டோன்னே ஆன் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிலே யூஸ் பண்ணி நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா பைக் ரிவ்யூஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு இண்டிவிஜுவலாக நம்மளே பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸும் வந்து நான் அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன். வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு ஆட்டோமொபைல் வீடியோவில் சந்திப்போம். நான் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.